வெல்கம் டு மான்மி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருக்கடையூர் அபிராமி அம்மாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் யமபயம் போக்கி நீண்ட ஆயுளை பக்தர்களுக்கு அருளும் சிவாலயமாக மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் உள்ள அமிர்தகடேஸ்வரர் கோயில் திகழ்கிறது. இக்கோவில் இறைவனாக அமிர்தகடேஸ்வரரும் இறைவியாக அபிராமி அம்மாரும் உள்ளனர். தன்னை நாடி வந்த பக்தன் மார்க்கண்டேயனின் உயிரை யமனிடம் இருந்து காத்த அமிர்தகடேஸ்வரரை வழிபட்டால் நோய் மற்றும் தோஷங்கள் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இதனால் யமபயம் போக்கும் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்கிறார்கள். அபிராமி அந்தாதி. தன்னை தஞ்சமடைந்த பக்தன் மார்க்கண்டேயனாக காலனை சூரசம்காரம் செய்வதோடு 16 வயதில் முடியும் மார்க்கண்டேயன் விதி பயனை என்றும் சிரஞ்சியாக இருக்க மாற்றம் செய்தவர் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர். கால சம்ஹாரமூர்த்தி. தருமபுர ஆதீனம் மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரியார் கட்டுப்பாட்டில் இந்த கோவில் உள்ளது. இங்கு நவநிகிரக சன்னதி இல்லாதது சிறப்பாக கருதப்படுகிறது. இக்கோயில் மூலவராக அமிர்தகடேஸ்வரும் உற்சவராக காலசம்ஹாரமூர்த்தியும் உள்ளனர். காலசம்ஹாரமூர்த்தியின் அருகில் அகத்திய முனிவரால் பூஜை செய்யப்பட்ட பாபஹரேஸ்வரர் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். கோவிலின் தலவிருட்சமாக வில்வ மரம் உள்ளது. மேலும் தீர்த்தமாக அமிர்த புஷ்கரணி உள்ளது. முற்காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்து அவர்களுக்கு பகிர முயன்ற போது முழுமுதற் கடவுளான விநாயகரை வழிபட மறந்தனர். இதனால் சிலம் கொண்ட விநாயகர் இக்கோவிலில் ஒரு அமிர்தம் நிறைந்த குடத்தை மறைத்து வைத்ததாகவும் இந்த அமிர்தம் நிறைந்த குடமே சிவலிங்கமாக மாறியதால் இக்கோவில் அமிர்தகடேஸ்வரர் கோயில் என பெயர் பெற்றதாக புராண வரலாறு கூறுகிறது. மார்க்கண்டேயன் தனது உயிரை பாதுகாத்து கொள்ள திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரரை இறுகப் பற்றி வழிபட்ட போது யமன் தனது பாசக்கயிற்றை மார்க்கண்டேயர் மீது வீச பாசக்கயிறு மார்க்கண்டேயனோடு சேர்த்து சிவபெருமானையும் இறுக்கியது. இதனால் சினம் கொண்ட சிவபெருமான் யமதர்மனை தனது காலால் உதைத்து தள்ளினார். யமதர்மன் சிவபெருமான் வீசிய பாசக்கயிற்றில் தடம் இப்போதும் சிவலிங்க மேனியில் பாலாபிஷேகம் செய்யும் போது பார்க்க முடியும். 59 வயது முடிந்து 60 வயதுபவர்கள் இக்கோவிலில் உக்கிரசாந்தி பூஜை செய்து வழிபடுகிறார்கள். 60 வயது முடிந்து 61 வயது தொடங்குபவர்கள் சஷ்டியத்த பூஜை செய்கின்றனர். 70 வயது முடிந்து 71 வயது தொடங்குபவர்கள் பீமசாந்தி பூஜையும் 75 வயதை கடந்தவர்கள் விஜயசாந்தி பூஜையும் 81 வயது நிறைந்தவர்கள் அபிஷேகமும் செய்து கொள்கின்றனர். கிழக்கு திசையில் தனி கோவிலில் அபிராமி அம்மனும் அமிர்தகடேஸ்வரர் அருகில் காலசம்ஹாரமூர்த்தியும் உள்பிரகாரத்தில் முருகன் மகாலட்சுமி நடராஜர் ஆகியோரும் அருள்பாலிக்கிறார்கள். இக்கோவில் உள்ள திருமெய்ஞானம் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் உள்ள கங்கை தீர்த்தத்தில் இருந்து எடுக்கப்படும் நீரை கொண்டுதான் இன்றும் அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் அமிர்தகடேஸ்வரருக்கு அபிஷேகம் நடக்கிறது. கிழக்கு திசையில் தனி கோவில் அபிராமி அம்மனும் அமிர்தகடேஸ்வரரும் அருகில் காலசம்ஹாரமூர்த்தியும் இருக்கிறார்கள். திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவில் உள்ள காலசம்ஹாரமூர்த்தியை வழிபட்டால் ஆயுள் பலம் அதிகரிக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கார்த்திகை சோமவார நாட்களில் இந்த கோவிலில் 1008 சங்குகளை வைத்து நடைபெறும் சங்காபிஷேக விழா பிரசித்தி பெற்றது. இத்திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் மக நட்சத்திர திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுகிறது. மேலும் பங்குனி அசுவதி நட்சத்திர தீர்த்தவாரி விழாவும் தற்போது வரை பக்தர்களால் பெரிதும் போற்றப்படுகிறது. திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோயில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருந்து ஆக்கூர் வழியாக காரைக்கால் செல்லும் வழியில் 18 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. சென்னையில் இருந்து திருக்கடையூருக்கு அமிர்தகடேஸ்வரர் கோவிலுக்கு வர விரும்பும் பக்தர்கள் ரயில் மூலமாகவும் திருக்கடையூர் வந்து அடையலாம். இக்கோவில் அமிர்தகடேஸ்வரரை வழிபட்டால் ஆயுள் நீடிக்கும் என்பது ஐதீகம். அதனால்தான் இங்கு வந்து அனைவரும் சஷ்டியத்த பூர்த்தி பெருவிழாவாக இங்கு சிறப்பித்துக் கொள்கிறார்கள். நாமும் வாழ்நாளில் ஒரு நாள் சென்று அமிர்தகடேஸ்வரரும் அபிராமி அம்மாவையும் தரிசனம் செய்து ஆயுள் பலம் நீடிக்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.